2020ஆம் வருஷம் உலகத்தோட பல இடங்கள்ல திடீர்னு விசித்திரமான போர்ட்டல்ஸ் உருவாக ஆரம்பிச்சுது. இதனால அமைதியா இருந்த நம்ம உலகத்துல ஒரு புரியாத விஷயம் நடக்க ஆரம்பிச்சுது. இத பத்தி தெரிஞ்சுக்க நாடுகள் படைகளை அனுப்பிச்சுது. ஆனா ஒருத்தன் கூட திரும்பல. அப்புறம்தான் மான்ஸ்டர்ஸ் கூட்டம் கூட்டமா வெளியில வர ஆரம்பிச்சுது. அந்த மான்ஸ்டர்ஸோட பயங்கரமான பவர் முன்னாடி மனுஷங்களோட நவீன ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யல. மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சதால பூமி நரகமா மாறுச்சு. ஆனா சில பேட்ரன்ஸ் சாதாரண மனுஷங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மிராக்கிள் பவர்ஸ கொடுத்தாங்க. இவங்கள தான் ஹண்டர்ஸ்னு கூப்பிட்டாங்க. இந்த ஹண்டர்ஸ் எல்லாரும் முன்னாடி நின்னு மான்ஸ்டர்ஸை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ரத்த வெறி மான்ஸ்டர்ஸ்க்கு எதிரா இந்த பேட்ரன்ஸ் ஹண்டர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பவர்ஸ கொடுத்து அவங்கள யூனிக்கா மாத்துனாங்க. எக்கச்சக்க ஹண்டர்ஸ் நடுவுல ஒருத்தன் மட்டும் பயங்கர பவர்ஃபுல்லா உருவானா. அவனோட ஆர்மி மற்றும் நெருப்ப கட்டுப்படுத்துற பவரை பார்த்து உலகமே அவனை டெமன் கிங்னு கூப்பிட்டுச்சு. அவன்கிட்ட ஸ்பிளேயர் ஸ்கில் இருந்துச்சு. எதிரிகளை வேட்டையாடி இவன் பலசாலியாகலாம். ஆனா 12 மாவீரர்கள் முன்னாடி இவன் வரலாறுல இருந்தே மொத்தமா மறைக்கப்பட்டுட்டான். கடவுள்னு சொல்லிக்கிட்டவங்க ஈடனை உருவாக்குனாங்க. ஹண்டர்ஸ் தான் எவல்யூஷன்னு சொன்னாங்க. ஹண்டராக முடியாதவங்க அங்க வெறும் அடிமைங்க தான். ஹண்டர்ஸ் உலகத்தையே ஆள ஆரம்பிச்சாங்க. 100 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. காட்டுக்குள்ள ஒரு பையன் செம வேகமா ஓடி வரான். டக்குன்னு அவன் நின்னுட்டான். அவனுக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. தெம்பெல்லாம் தீந்து போச்சு. மரத்துல இருந்த ஒருத்தர், அதுக்குள்ள முடிச்சிட்டியான்னு கேட்டாரு. பையன் சொன்னா, என் லிமிட் அவ்வளவுதான், இனிமே முடியலன்னு சொன்னான். அவருக்கு ஒரே ஆச்சரியம். உலகத்தை மாத்துவேன்னு சொன்னியே, இந்த லட்சணத்துல ஹண்டர் ஆக முடியுமா? பேட்ரன்ஸ் உன்னை கவனிக்கணும்னா உன் லிமிட்ட தாண்டணும். சுனுவான், நீங்களுமா அப்படி நினைக்கிறீங்க? உங்க பேட்ரன் உள்ள பார்த்தப்போ நீங்க லிமிட் தாண்டுனீங்களா? சுனுவான் கீழே குதிச்சு சொன்னாரு. அவங்க சும்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது நியாயமே இல்லைன்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு சுனுவான், வாழ்க்கையே ஒரு அநீதிதான்னு ஒத்துக்கிறான். நீ ஒரு சாதாரண மனுஷன், ஆனா நான் ஒரு ஹண்டர். உன்னால ஓட முடியலன்னா நீ வேற ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அப்போ சுனுவான் கைய நீட்டினதும் ஒரு மேஜிக் ஈட்டி அங்க தோணுச்சு. அந்த ஈட்டி இப்போ அந்த பையன் கையில இருக்கு. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். நிஜமாவே இது ஒரு ஹண்டர் எக்யூப்மெண்டான அவன் ஷாக் ஆகுறான். இத பாக்கும்போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல. நீ ஒரு ஹண்டர் ஆனதும் எல்லாம் புரியும்னு சுனுவான் சொல்றான். ஹண்டர்ஸ் கையால அவனோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் சுனுவான் இந்த புக்க அவனுக்கு கொடுத்தான். ஹண்டர்ஸ் பண்ற எல்லா அநியாயத்தையும் பத்தி இதுல தெளிவா இருக்கு. அதான் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு அந்த பையன் நினைக்கிறான். இத்தனை வருஷம் அவன் உயிர் பிழைக்க சுனுவான் தான் பெரிய உதவியா இருந்திருக்கான். ஆனா இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவன் ஈடன்ல ஹண்டர் ஆகுறது கஷ்டம்னு தோணுது. ஹண்டர் ஆகுறதெல்லாம் விதி பயன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ கவலைப்படாதன்னு சுனுவான் தைரியம் சொல்றான். இந்த பையன் கண்டிப்பா ஒரு பெரிய ஹண்டரா மாறுவான். அவன் எப்பவும் கூடவே ஒரு புக்க வச்சிருப்பான். அது அவன் பேரண்ட்ஸோட ஞாபகம். அது 12 தெய்வங்களால மறைக்கப்பட்ட ஒரு ஹீரோவோட கதை. அந்த ஹீரோ இப்போ இருந்தா உலகம் இன்னும் பெட்டரா இருக்கும்னு சுனுவான் சொல்றாரு. அப்போ மேல இருந்து யாரோ இவங்கள நோட் பண்றாங்க. ஒரு பொண்ணு அவங்கள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு மேஜிக் அட்டாக்க ஆரம்பிக்கிறா. சுனுவான் சுதாரிச்சு மேஜிக் அட்டாக்னு கத்துறாரு. ஹீரோவை காப்பாத்த அவனை நெஞ்சில தள்ளி விடுறாரு. அந்த பையன் ரொம்ப தூரமா பறந்து விழுறான். தன் மென்டர் மேல அந்த எனர்ஜி அட்டாக் படுறத அவன் பாக்குறான். யாரோ ஹண்டர் தான் அட்டாக் பண்றாங்கன்னு நினைக்கிறான். ஆனா எதுக்கு? அப்போ அந்த பொண்ணு பணிய சொல்லி உத்தரவு போடுறா. அவனும் டக்குன்னு மண்டியிடுறான். ஹீரோக்கு செம ஆச்சரியம். அவன் உடம்பு அவனுக்கே தெரியாம அந்த பொண்ணோட கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுது. அவனால எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. நகர கூட முடியல. அந்த பொண்ணு தரைக்கு வர்றா. கூடவே அவளோட டீமும் வர்றாங்க. அவங்க எல்லாருமே செம மேஜிக் பவர் உள்ளவங்க. எல்லாரும் மண்டியிட்டு ஈடன் ராணி அதீனான்னு அவங்கள வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு செம ஷாக்கு. நிஜமாவே இது அதீனாவா? இவதான் ஈடனோட ரூலர், ஒரு டாப் ரேங்க் ஹண்டர். அந்த 12 கடவுள்கள்ல ஒருத்தி இங்க என்ன பண்றா? அவன் தப்பிச்சு போக முடியாது. உடனே அவனை புடிச்சிட்டு வாங்கன்னு ஆர்டர் போடுறா அதீனா. அவனை ட்ராக் பண்ணும்போதெல்லாம் அவன் மறைஞ்சிடுறான். அவன் யாரு, இங்க எதுக்கு வந்தான்னு அவ யோசிக்கிறா. அப்போ ஹீரோவை காக்குறா. இவன்கிட்ட எந்த மேஜிக் பவரும் இல்லையேன்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோ கிட்ட டெமன் கிங்கோட ரகசிய புக் இருக்கு. இந்த 12 ஹீரோக்களோட தில்லுமுள்ளு எல்லாம் அதுலதான் இருக்கு. இவளுக்கு தெரியாம நம்ம தப்பிச்சா போதும்னு ஹீரோ நினைக்கிறான். அவளும் இவ வெறும் அடிமைதான்னு சொல்லிட்டு போறா. அப்பாடா தப்பிச்சோன்னு ஹீரோ நிமிர்ந்து பார்த்தா அங்க அதீனா அப்படியே நிக்கிறா. அவ முன்னாடி வந்து நிக்கிறா. நம்ம பையன் மறுபடியும் பயந்துட்டான்.
அவன்கிட்ட இருக்கிற மேஜிக் பவரை அவ கிட்டத்தட்ட மிஸ் பண்ணிட்டு தான் அந்த பொண்ணு சொல்றா. அங்க அறிகுறியே இல்லனாலும் அவ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. அவனோட இதய துடிப்பும் மூச்சு விடுற வேகமும் அதிகமாறத அதீனா கவனிச்சிட்டா. இவன் அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறத பார்த்து ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு அவ புரிஞ்சுக்கிட்டா. அவ கணக்கு சரியா இருக்குமா, அங்க என்ன இருக்குன்னு உடனே காட்ட சொல்லி எல்லாத்தையும் சொல்லணும்னு அதீனா ஆர்டர் போடுறா. அவனுக்கு வேற வழியே இல்ல. உடம்பு தானா மூவ் ஆகுது. இது கடவுளோட குரலா இருக்குமோ? மூவ் பண்ணாம இருக்க நம்ம ஹீரோ ரொம்பவே போராடுறான். ஏன்னா அந்த புக்கு மட்டும் அவ கைக்கு போனா இவன் செத்துடுவான். ஆனா கண்ட்ரோலே இல்லாம அவன் அந்த புக்க வெளியெடுக்கிறான். உடம்பு அவன் பேச்ச கேட்கவே இல்ல. அது டெமன் கிங்க பத்தின ஸ்டோரி. அவன்தான் மனித குலத்தோட நிஜமான ஹீரோ. இந்த உண்மை உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு ஈடன் ரொம்ப தெளிவா இருக்கான். தப்பா ஏதாவது நடந்தா அவன் நேசிச்ச எல்லாரும் செத்துடுவாங்கன்னு அவன் பயப்படுறான். சின்ன தப்பு நடந்தாலும் அந்த இடமே பூமியை விட்டு மறைஞ்சு போயிடும். அதுதான் ஈடன். தடையா வர்ற எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். அந்த பாதையில குறுக்க நின்னுக்கிட்டு அந்த பையன் புக்க கொடுக்க கூடாதுன்னு நிக்கிறான். அவன் கையில இருக்கிற புக்க பார்த்த அதீனா அத கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றா. அது வேறொன்னும் இல்ல, டெமன் கிங்கோட ஆட்டோபயோகிராஃபி தான் அது. கவரை பார்த்தாலே அது தெரியுது. ஒரு சாதாரண ஆள் கையில இது எப்படி கிடைச்சதுன்னு அவளுக்கு தெரியல. ஆனா அத பறிமுதல் பண்ண முடிவு செஞ்சா. அப்போதான் திடீர்னு நம்ம சுனுவான் அங்க வர்றான். அவனோட முழு பலத்தையும் தனித்துவமான திறமையையும் வச்சு அவ புக்க தொடுறதுக்கு முன்னாடியே அவளை அட்டாக் பண்றான். அதீனா அப்படியே பின்னாடி போய் விழுறா. சுனுவான் புக்கை எடுத்துக்கிட்டு அழுகாதடான்னு அந்த பையன்கிட்ட சொல்றான். ஏன்னா அவன் ஒரு ஆம்பளை இல்ல. அந்த பையன் கடைசி வரைக்கும் புக்க விடாம பிடிச்சிருந்தது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். அழுதுகிட்டே கண்ல தண்ணீரோட தன் மொட்டை மாஸ்டர் கிட்ட நீங்க யாருன்னு கேக்குறான். 12 கடவுள்கள்ல ஒருத்தியான அந்த தெய்வத்தையே அதீனாவையே எப்படி உங்களால எதிர்க்க முடிஞ்சது? சுனுவான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னான். இவ்ளோ சீக்கிரம் நம்மள கண்டுபிடிப்பாங்கன்னு அவன் நினைக்கல. அப்புறம் அந்த புக்க திரும்பவும் சுனுவான் அந்த பையன்கிட்டயே கொடுத்தான். அவன் உலகத்தையே மாத்தணும்னு சொன்னான்ல. அப்போ அந்த மொட்டை மாஸ்டர் சொன்னாரு, ஹண்டர்ஸ் தங்களையே கடவுள அறிவிச்சுக்கிட்டு சாதாரண மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சாங்க. ஹீரோ மாதிரி வீக்கான மக்கள் எல்லாம் மத்தவங்களை எதிர்பார்த்து செல்ல பிராணிகள் மாதிரி வாழ்ந்தாங்க. அப்போ சூனுவான் ஒரு கேள்வி கேட்டான். இந்த பையனுக்கு உலகத்தை மாத்திர பவர் கிடைச்சு 12 கடவுள்களையும் எதிர்க்க முடிஞ்சா அவன் உலகத்தை உண்மையாவே மாத்துவானா? அப்போ அதீனா சுதாரிச்சுக்கிட்டு தான் பவரை ஆக்டிவேட் பண்ணி வாளோட அந்த மொட்டை மென்டரை நோக்கி ஹெய்ம்டால்னு கத்திக்கிட்டே ஓடி வரா அதீனா. அவன் நெருங்கிட்டா. இப்போ டைம் இல்லைன்னு அவர் சொன்னாரு. ஹீரோ சீக்கிரம் பதில் சொல்லியாகணும். ஏன்னா அவளை இவனால தனியா எதிர்க்க முடியாது. இத கேட்ட ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியம். இருந்தாலும் ஹீரோ பாசிட்டிவா பதில் சொன்னான். அப்படி ஒரு பவர் கிடைச்சா கண்டிப்பா இந்த உலகத்தையே மாத்துவேன்னு சொல்றான். அப்போதான் ஒரு பிரகாசமான எதிர்காலம் வரும். ஹீரோவோட இந்த பதில் மென்டருக்கு பிடிச்சிருந்தது. அடுத்த நிமிஷம் மென்டர் தன் வாளை எடுத்து ஹீரோவோட நெஞ்சில வேகமா சொருவினாரு. அது அவன் உடம்ப அப்படியே தொலைச்சிருச்சு. அப்போ அந்த மொட்டை மென்டர் ஹீரோ கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா? அவ அங்க அவனை மீட் பண்ணான். நெஞ்சில வல்லோட அந்த பையன் மேல எலும்ப ஆரம்பிச்சான். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. கான்ட்ராக்ட் இப்போ முடிஞ்சிடுச்சு. ஃபாலன் ஏஞ்சல் டீல் படி ஹீரோக்கு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருச்சு. உடம்பு இப்போ தொட முடியாத மாதிரி மாறிடுச்சு. இது உண்மையான்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டான். எல்லாமே ஒரு மாதிரி அன்ரியலா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல உடம்பு திரும்பவும் நார்மல் ஆயிடுச்சு. அசலா என்ன நடந்துச்சுன்னு புரியல. வல்லால குத்துனாங்கன்னு தெரியும். ஆனா இப்போ ஒரு காயம் கூட இல்ல. உடம்பு இப்போ வேற லெவல்ல இருக்கு. புது பவரோட குரல் ஒன்னு கேக்குது. ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடுச்சுன்னு வாய்ஸ் சொல்லுது. நான் ஹண்டர் ஆயிட்டனா? ஆனா இப்போ எங்க இருக்கேன்? சுத்தி பாக்குறேன். மேஜிக் பவர் அவன்கிட்ட இருந்தே வருது. கேட்டுக்குள்ள இருக்கோம்னு புரியுது. காலடி சத்தம் கேட்டு ஹீரோ பறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டான். நல்ல வேலை, கரெக்ட் டைம்ல ஒளிஞ்சிட்டான். ஆயுதத்தோட காப்ளின் அங்க வருது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்? ஹீரோக்குள்ள இருக்காருன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு டஞ்சன் கேட்குள்ள. இந்த பையனுக்கு காப்ளின்ஸ் வீக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க ரொம்ப டேஞ்சரஸ். அதனால தான் இவங்களை எல்லாரும் நியூபி ஈட்டர்ஸ்னு சொல்வாங்க. இவங்களோட ஸ்மெல், ஹியரிங் பவர், அப்புறம் ஹண்டிங் ஸ்டைல் வேற லெவல். ஹண்டர்கள் மாட்டிக்கிட்டா மரணம்தான். ஒரு கல்லுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்காரு. காப்ளின் பார்க்காம போகும்னு நம்பினாரு. ஆனா காப்ளினுக்கு டவுட் வந்துருச்சு. ஸ்மெல் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடுது. அவன் ஒரு நேச்சுரல் ஹண்டர். ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டு மெதுவா கிட்ட வர ஆரம்பிச்சிடுது. இப்போ ஏதாவது பண்ணியே ஆகணும். ஹீரோ ஒரு கல்லை எடுத்தாரு. கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் ஒர்க் ஆகுமா? வேற வழியே இல்ல. ஹண்டர் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் தான் இப்போ நம்ம ஹீரோக்கு கை கொடுக்கணும். அப்போதான் பின்னாடி ஒரு சத்தம். கல்லு விழுந்தத காப்ளின் கேட்டது. அந்த மான்ஸ்டர் அப்படியே நின்னு பின்னாடி திரும்பி பாக்குது.
சத்தம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தேட ஆரம்பிச்சிடுது அந்த காப்ளின். கரெக்டா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ ஒரு முடிவு பண்ணாரு. நம்ம ஹீரோ திடீர்னு ஜம்ப் பண்ணி காப்ளின் கைய கெட்டியா பிடிச்சு மண்டையில ஒரு அடி வச்சாரு. மான்ஸ்டர் தலை தெரிச்சு விழுந்துச்சு. ஹீரோக்கே இது ஒரே ஷாக். ஒரே மூவ்ல காப்ளின் ஃபினிஷ். அவன் கத்துக்கிட்ட ஸ்கில் ஒர்க் ஆச்சு. இவ்ளோ பவர் எங்க இருந்து? அவனுக்கே புரியல, ஏதோ தப்பு. ஜஸ்ட் பயமுறுத்த தான் நினைச்சாரு. வெப்பனை தூக்க தான் பார்த்தாரு. ஸ்வாட கெட்டியா பிடிச்சிட்டு ஹீரோ ஹண்டர் ஆயிட்டனான்னு யோசிச்சாரு. அப்போ சிஸ்டம்ல ஒரு மெசேஜ். ஃபாலன் ஏஞ்சல் ஹீரோவை டார்கெட் பண்ணுது. அவன்தான் டீமன் கிங்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டாரு. சடனா அங்க மான்ஸ்டர்ஸ் கூட்டம். சத்தம் கேட்டு எல்லாம் வருது. ஹீரோக்கு இது பெரிய ஷாக். இவ்ளோ மான்ஸ்டர்ஸ் எங்கே இருந்து? நெக்ஸ்ட் என்ன ஆகும்? பின்னாடி பார்த்தா ஒரு மான்ஸ்டர், காப்ளின் சீஃப், டஞ்சன் பாஸ். சொல்லி முடிஞ்சுச்சுன்னு நினைச்சாரு. இப்போதான் அவேக்கன் ஆயிருக்காரு. பாஸ் ஜெயிக்க முடியுமா? மொட்டை மென்டர் சொன்ன ஆம்பள அழக்கூடாதுன்னு நினைச்சு ஹீரோ ஸ்வாட கெட்டியா பிடிச்சாரு. அவன் அந்த புக்க சேஃபா வச்சிருக்கான். அவன் மென்டர் கேட்டாரு, உலகத்தை மாத்த உனக்கு சக்தி கிடைச்சா நீ கண்டிப்பா அத பண்ணுவியான்னு. அப்போ நம்ம ஹீரோ ஆமான்னு சொன்னான். ஏன்னா அவனுக்கு அந்த பவர் கிடைச்சா இந்த உலகத்தை நிச்சயமா மாத்தியே தீருவான். அந்த வார்த்தையெல்லாம் நினைச்சு பார்த்த நம்ம ஹீரோ ஸ்வாட டைட்டா பிடிச்சுக்கிட்டு முடிவு பண்ணான். இங்க சாக நமக்கு உரிமை இல்ல. உலகத்தை மாத்துற வரைக்கும் சாகக்கூடாது. அப்போ அந்த ஃபாலன் ஏஞ்சலோட பார்வை இவன் மேல விழுது. இது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பில்ல. இந்த ஏஞ்சல் நம்ம ஹீரோவோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே ஸ்வாட தூக்கி அந்த காப்ளினை அட்டாக் பண்ணான். அவன் வெப்பனை வச்சு அடுத்தடுத்து வர காப்ளின்ஸை எல்லாம் வெட்டுனான். பயமே இல்லாம மாசா பண்றான். அதுல ஒரு காப்ளின் மட்டும் ரொம்ப ஸ்பீடா ஹீரோ பக்கத்துல வந்து அவன் கிளப்ப வச்சு அடிக்க பாக்குது. ஆனா நம்ம ஹீரோ அதையும் காலி பண்ணான். அப்போதான் லெவல் அப்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருது. அந்த பையன் தன் ஸ்பியர் ட்ரைனிங்க நினைச்சு பார்க்கறான். அவனோட குரு இவன் திறமைய பார்த்து மிரண்டு போயிருக்காரு. ஒரு உண்மையான ஜீனியஸ்னா இப்படிதான் இருக்கணும்னு அவருக்கு புரிஞ்சுது. சாதாரண மனுஷங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஆனா ஒருத்தனுக்கு கரெக்டான சப்போர்ட் கிடைச்சா அவனை மிஞ்ச ஆளே இருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கொடூரமான கோப்ளின்ஸ் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இன்னொருத்தனும் மட்டும்தான் உசுரோட இருக்காங்க. அந்த கோப்ளின் லீடர் மட்டும்தான் இப்ப பாக்கி. என்னதான் கோப்ளின்னாலும் அது பாஸ் இல்லையா? அத சாதாரணமா எடை போட முடியாது. ரூல்ஸ் படி இத ஜெயிக்கணும்னா மினிமம் சி ரேங்க் ஹண்டரா இருக்கணும். இல்லனா ட்ரை பண்றதே வேஸ்ட். ஹீரோ இப்பதான் அவேக்கன் ஆகியிருக்கான். சோ இவன் வெறும் எஃப் ரேங்க் தான். ஒரு புது ஹண்டரால இந்த மான்ஸ்டரை வீழ்த்த முடியுமா? வேற வழியே இல்லாம தன் ஸ்பியரை வச்சு ஒரு வெறித்தனமான அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டான். இத பார்த்த அந்த ஃபாலன் ஏஞ்சல் ஹீரோவோட தைரியத்தை பாராட்டுது. உடனே ஹீரோக்கு நெருப்பு பவரை கொடுக்குது அந்த ஏஞ்சல். அந்த ஸ்பியர் சாதாரணமானதில்ல. அது ஒரு டெமன் கிங்கோட பவர்ஃபுல் ஆயுதம். அந்த இளைஞனுக்கு சக்தி கிடைச்சிருச்சு. இப்ப ஹீரோவால அதை யூஸ் பண்ண முடியும். ஹீரோ உடனே மான்ஸ்டர் பாஸ் மேல பாய்ஞ்சு நெருப்பு ஈட்டியால குத்துறாரு. மான்ஸ்டர் உடம்பையே அந்த ஈட்டி பொளந்துருச்சு. அந்த அடி அவ்ளோ பவர்ஃபுல். அது அப்படியே உள்ள ஊடுருவி மான்ஸ்டர் உடம்புல ஒரு ஓட்டைய போட்டுடுச்சு. ஹீரோவாலேயே இத நம்பவே முடியல. நிஜமாவே நாம செஞ்சோமா? அப்போதான் லெவலப் ஆன இன்ஃபர்மேஷன் வருது. ஆனா ஈட்டியோட பவர் இப்போ 0 ஆகிடுச்சு. ஹீரோவும் கூட காயம்பட்டு ரொம்ப டயர்டாகிட்டாரு. அவரால முடிஞ்சது அவ்வளோதான். நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி ரத்த வெள்ளத்துல அங்கேயே கீழே விழுந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல மத்த ஹண்டர்ஸ் அங்க வர்றாங்க. அவங்களுக்கு செம்ம ஷாக். இதையெல்லாம் யாரு செஞ்சது? அந்த மெயின் பாஸே செத்து கிடக்கு. அப்போ ஒருத்தன் ரத்தத்தோட இருந்த நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்க ஒருத்தன் உயிரோட இருக்கான்னு கத்துறான். ஆனா நிலைமை மோசம். ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முழிக்கிறாரு. அவருக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. உடம்புல நிறைய மெடிக்கல் மிஷின்ஸை கனெக்ட் பண்ணி செக் பண்றாங்க. மெதுவா ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா இது கனவில்லைன்னு அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது. திடீர்னு அதீனா அங்க வந்து அந்த டெமன் கிங் புக்க பறிக்க ட்ரை பண்ணான். சுன்வான் கிட்ட அடிபட்டு அவன் அந்த கேட்டுக்குள்ள முழிச்சான். அங்க இருந்த கோப்ளின் லீடர் கிட்ட நம்ம ஹீரோ செத்துருக்க வேண்டியது. ஆனா அந்த ஏஞ்சல் கொடுத்த ஃபயர் பவர் அவனை எப்படியோ காப்பாத்திடுச்சு. அப்புறம் அவன் மயங்கி விழுந்துட்டான். ஏன்னா அவனுக்கு சம அடி. கேட்டுக்குள்ள வந்த ஹண்டர்ஸ் தான் இவனை காப்பாத்திருப்பாங்களோ? அப்போ ஒரு நர்ஸ் வந்து அப்படியே இருங்க, மூவ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. உடம்பு எப்படி இருக்கு? தலை சுத்துதா? பசிக்குதான்னு விசாரிச்சாங்க. டாப் கில்ட் ஹண்டர்ஸ் தான் உங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இல்லனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க ரொம்ப லக்கி. அசோசியேஷன்ல இருந்து உங்களை பார்க்க சீக்கிரம் வருவாங்க. அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க.
ஆனா நம்ம ஹீரோ இப்போ என்ன வருஷம்னு கேட்டான். அதை கேட்டு நர்ஸுக்கு இவன் மெமரி போயிருச்சோன்னு பவுட் வந்துருச்சு. தலை சுத்துறது குறையல, இன்னும் மயக்கமாவே இருந்துச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் ஒரு நியூஸ் சொன்னாங்க. இப்போ 2022ன்னு சொன்னதும் ஹீரோ ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவன் பிறக்க 100 வருஷம் முன்னாடி இது எப்படி சாத்தியம்னு யோசிச்சான். கேட்ஸ் எல்லாமே 2020ல தான் வர ஆரம்பிச்சுது. 2022ல நிறைய ஹண்டர்ஸ் உருவாகி பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுதான் ஹீரோகளோட பொற்காலம். ஹண்டர்ஸ் தங்கள கடவுளாவே நினைச்சாங்க. மக்கள ஆள ஆரம்பிச்சதா மென்டர் சொன்னாரு. ஹீரோ மாதிரி வீக்கானவங்க நிலைமை பாவம். மத்தவங்க காப்பாத்துவாங்கன்னு மிருகங்கள் மாதிரி மத்தவங்களையே நம்பி இருந்தாங்க. இப்போதான் பெரிய ட்விஸ்ட். ஈடன் மூலமா தான் பவர் வரணும்னு இல்லாம இந்த காலத்துல நேரடியாவே பவர் கிடைக்குதுன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். தனக்கும் அந்த சான்ஸ் கிடைச்சத உணர்ந்தான். பெட்டில இருந்து எந்திரிச்ச ஹீரோ இப்போ ஓகேன்னு நர்ஸ் கிட்ட சொன்னான். மயக்கம் போயிருச்சு. அங்க இருந்த ஒரு சாக்லேட் பேரை எடுத்து சாப்பிட்டான். உடம்புல எனர்ஜி வந்ததும் கான்ஃபிடென்ட்டா வேகமா பாத்ரூம்குள்ள போய் கண்ணாடிய பார்த்தான். மிரல்லா பாக்குறாரு. இது உண்மையாலுமே நம்ம ஹீரோவா? முன்னாடி இல்லாத மசில்ஸ் இப்ப இருக்கு. பேக் மசில்ஸ் எல்லாம் நல்லா பில்ட் ஆயிடுச்சு. ஹீரோ இப்ப 6 ஃபீட் உயரமா வளர்ந்துட்டாரு. முகம் மாறலனாலும் அப்பியரன்ஸ் மாறிடுச்சு. வேற யாரோ மாதிரி இருக்குன்னு ஹீரோ தோணுறாரு. அப்போதான் டோர்ல நாக் சத்தம். வெளியே யாரோ இருக்காங்களான்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. ஷவர் முடிச்சிட்டு கெஸ்ட் கிட்ட பேச ஓகே சொல்றாரு. வந்தது அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் கிம் சுயான். கேட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோவை ஹைலி கில்டு தான் சேவ் பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு மெமரி லாஸ்னு டாக்டர் சொல்றாரு. அது உண்மையானு கிம் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. குடும்பத்தை பத்தியோ கேட்குள்ள எப்படி போனாருன்னோ அவர் எல்லா டீட்டெயில்ஸையும் ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஹீரோவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்த அப்புறம் அசோசியேஷன் டீட்டெயில்ஸ் எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கிடைக்கல. ஹீரோ ஃபியூச்சர் பத்தி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்காரு. அவரோட மெமரி பத்தி டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே சொல்ல மாட்டாரு. நம்ம ஹீரோ இப்போ நல்ல பிளான் பண்றாரு. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு பாருங்க. ஸ்டோரியில இன்னும் பல சர்ப்ரைசஸ் இருக்கு. அவரோட மெமரி லாஸுக்கு அவைக்கனிங் இல்லனா ட்ராமா காரணமா இருக்கலாம். லீஜுன் கிட்ட கேட்டப்போ அவன் வயசு 23ன்னு சொன்னான். அவன் பேரை டீமன் கிங்கோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டான். அது என்னன்னு தெரியல, ஆனா அப்படிதான் இருக்கணும்னு தோணுச்சு. வேற எதுவும் ஞாபகம் இல்லன்னு சொல்ல அது பரவாயில்லன்னு கிம் சுயான் சொன்னாரு. அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் இப்போ கேட்குள்ள என்ன நடந்ததுன்னு கேட்டாரு. ஒரு குரல் கேட்டுச்சு. அது தன்னோட பேட்ரன்னு ஹீரோ சொன்னான். கிம் சுயூன் நிதானமா கேட்டு, நீங்க இப்போ ஒரு ஹண்டர்ன்னு சொன்னாரு. ஹண்டர்ஸ்னா யாருன்னு ஞாபகம் இருக்கா? அவங்கெல்லாம் ஒரு சோசன் பீப்புள் மாதிரின்னு நம்ம ஹீரோ பதில் சொன்னான். ரெப்ரசன்டேட்டிவ் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நம்ம கூட டச்ல இருங்க, மத்தவங்களும் வந்து பாப்பாங்கன்னு சொன்னாரு. அசோசியேஷன் உங்க கூட இருக்கும். மரியாதையா பவ் பண்ணிட்டு ஹீரோ அப்செட்டா இருந்தாலும் இந்த உலகத்துக்கு இப்போ அவன் ரொம்ப முக்கியம். ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருந்து போயிட்டாரு. இவரு ரொம்ப பொலைட்டா இருக்காருன்னு ஜன்னல் வழியா பாத்துட்டே நினைச்சான். நம்ம ஹீரோ தன்னோட ஸ்டேட்டஸ செக் பண்ண முடிவு பண்ணான். டீமன் கிங்கோட ஒரு பவர் இது. இவன்கிட்ட பிளேயர் ட்ரேட்டும் காப்ளின் ஸ்லேயர் டைட்டிலும் இருக்கு. இப்போ புரியுது ஏன் அந்த 12 ஹீரோஸும் டீமன் கிங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு. இவன் ஃபாஸ்டா க்ரோவ் ஆகுறத பார்த்து பயந்து இவனோட ஹிஸ்டரியே மொத்தமா அழிச்சிட்டாங்க. டீமன் கிங் ரொம்ப ஸ்பெஷல். இவன் மத்தவங்க மாதிரி ஹண்டர் இல்ல, ஒரு பிளேயர். ஹண்டர்ஸ்க்கு சப்போர்ட் வேணும். ஆனா இவன் யாரு ஹெல்ப்பும் இல்லாம பவர்ஃபுல்லா ஆகுவான். ஹண்டிங் பண்ணியே லெவல் அப் ஆக முடிஞ்ச ஒரே ஆள் இந்த டீமன் கிங் தான். இப்போ நம்ம ஹீரோ லீ ஜுன்யாங் அந்த பிளேயரா மாறிட்டான். அந்த நர்ஸ் நம்ம ஹீரோவை கங்க்ராச்சுலேட் பண்றாங்க. நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகுறான். ஹண்டர் ஆகுறது இவ்ளோ பெரிய விஷயமா? அந்த பொண்ணு சொல்லுது, நாவஸ் ஹண்டரா இருந்தாலே மக்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ரிச்சா ஆகிடலாம். மான்ஸ்டர் கூட சண்டை போடலனாலும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க மேஜிக் ஐட்டம் செய்யற பிளாக் ஸ்மித்தா கூட ஆகலாம். மானாவை யூஸ் பண்ணி நீங்க விஐபிக்கு பாடிகார்டா கூட ஆகலாம். பணக்கார ஆளுங்க லைன்ல நிற்பாங்க உங்களை ஹையர் பண்ண. லீஜுனுக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு நம்பிக்கை. செலக்ட் ஆகாதவங்க எல்லாம் பவர் இல்லாம தான் இருக்கணும். இது உண்மையிலேயே சந்தோஷம் தர விஷயமா? நர்ஸ் ஒரு பேக கொடுத்து அசோசியேஷன் ஆளு கொடுத்ததா சொன்னாங்க. அவன் பேரு கிம் சுயான். இது நம்ம ஹீரோ போர்ட்டல் இன்சிடென்ட்ல போட்டிருந்த ட்ரெஸ் தான். ஹண்டருக்கு வேணும்னு பார்த்து வச்சிருந்தாங்க. லீஜுன் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வந்து சிட்டி சென்டரை சுத்தி பார்த்தான். இது ஹீரோஸோட உலகம், இந்த கேங் நாம். இதுக்கு முன்னாடி அவனால இங்க அடியே வைக்க முடியாது. லீஜுனுக்கு இந்த சிட்டி ரொம்ப பிரைட்டா பீஸ்ஃபுல்லா தெரிஞ்சுது. அசோசியேஷன் ரெப்ரசன்டேட்டிவ் கிம் சுயுன்
நம்ம ஹீரோவை மீட் பண்ணி உனக்காக தான் வெயிட் பண்ணேன்னு சொன்னான். சரி அசோசியேஷனுக்கு போலாம்னு ஹீரோவை கூட்டிட்டு போறான். இங்க சும்மா சுத்துறது வேஸ்ட்னு அந்த ஹண்டர் நினைச்சான்.